கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் பிரசங்கி 3வது அதிகாரம் 4வது வசனம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த 3வது அதிகாரத்தின் முதல் வசனம் பாருங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு காலம்தான். எல்லா காலமும் ஒன்றே நடக்காது. அதாவது ஒரு காலம்தான் ஒரு காரியத்திற்கு. எப்படி நம்ம பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம் என்று அடுத்த வசனத்தில் எழுதியிருக்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். அழ ஒரு காலம் உண்டு, ஆனால் நகைக்க ஒரு காலம் உண்டு. பிரியமானவர்களே, வாழ்க்கையில எப்பொழுதுமே அழுது கொண்டுதான் இருக்கணுமா, எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டுதான் இருக்கணுமா என்று சொல்லி எப்பொழுதுமே வேதனை அடைந்து கொண்டுதான் இருக்கணுமா அப்படின்னு நீங்க கேள்வியோடு இருக்கிறீங்களா? இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நம்ம பட்டர்ஃப்ளை பார்க்கிறோம், வண்ணத்து பூச்சி. அது அழகா முட்டையிலிருந்து அது உடனே வண்ணத்து பூச்சியாக அழகா சிறகடித்து பறந்து விடுவது கிடையாது. ஆனால் அதற்கு முன்பதாக அது புழுவாக இருக்கிற காலம், கூட்டுப்புழுவாக இருக்கிற காலம், அப்புறம்தான் அது சிறகடித்து அழகா வானத்துல பறந்து திரிகின்ற காலம் என்று உண்டு. ஆனால் சிறகடித்து பறக்கிற காலம் வந்த பின்பு அது திரும்பவும் கூட்டுப்புழுவாக அடைபட்டு போவது கிடையாது. எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம்தான். அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம். சங்கீதம் 126 சொல்லப்படுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் என்று சங்கீதத்தில் அழகாய் வசனம் சொல்லுகிறது. பாருங்களேன், விதைக்க போகும் பொழுது, விதைகளை தூக்கி கொண்டு போகும்போது எவ்வளவு கண்ணீரோடு கூட சுமந்து கொண்டு விதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விதைகள், விதைத்த விதை அழகாய் வளர்ந்து அது நல்ல தழைத்து வளரணும், அதற்கு நீர் பாய்ச்சணும். ஆனால் இவ்வளோ பாடுபடுகிற ஒரு காலம் உண்டு. ஆனால் பாடுபட்டதினாலே வருகின்ற பலன் ஒன்று உண்டு அல்லவா? அப்பொழுது அது அழகாய் விளைந்த கதிர்களை அறுவடை செய்து அறுத்து கொண்டு வரும் பொழுது எவ்வளோ ஒரு கம்பீரமாய் திரும்பி வருகின்றார்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில கூட பாருங்களேன், வயிற்றுல பிள்ளையை சுமக்கிற காலம் ஒன்று உண்டு இல்லையா? நீங்க பெண்களா இருக்கிறவங்க, பிள்ளையை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு அந்த பாரம் புரியும். பிள்ளைய வயிற்றுல சுமக்கும் பொழுது எவ்வளவு இந்த சில நேரத்துல எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கின்றது, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறது. அதோடு கூட இந்த பிரசவ நேரத்துல எவ்வளோ பாடுகள், இல்லை எவ்வளோ வலி வேதனை, அதை தாங்கி தான் பிள்ளைய நம்ம பெற்றெடுக்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ அழ ஒரு காலம் உண்டு. ஆனால் பிள்ளையை பெற்ற உடனே அந்த வலி வேதனை எல்லாம் மறந்து போய் விடுகின்றது. அப்போ அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாயினுடைய முகத்துல எவ்வளோ மகிழ்ச்சி காணப்படுகிறது. யோசித்து பாருங்களேன். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் அழுது கொண்டிருக்கிற காலம் ஒன்று இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நிச்சயமாகவே நகைக்க ஒரு காலம் உண்டு. பிரியமானவர்களே, சாராள் அவர்கள் மலடியா இருந்த பொழுது வேதனையோட இருந்திருப்பார்கள் அந்த தாயார். ஆனால் பிள்ளையை பெற்ற பொழுது அவர்கள் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் யாரையுமே அப்படி வாழ்க்கை முழுவதும் புலம்பிக் கொண்டிருக்க, வாழ்க்கை முழுவதும் அழுது கொண்டிருக்க அப்படி விடவே மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாய் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர். தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கின்றார். வாழ்க்கையில நீங்க என்ன காரியத்திற்காக அழுது கொண்டே இருக்கிறீங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க
இருக்கீங்க, அதிலே ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, ஊழியம் செய்கிற நாங்கள் கூட சில எவ்வளவு பெரிய பாரத்தையும் பாடுகளையும் சுமந்து கொண்டுதான் சில நேரத்துல தேவ சமூகத்துல நாங்கள் அழுது புலம்புகின்றோம். அழுது ஜெபம் பண்ணி தான் நாங்கள் ஊழியத்தை சில நேரம் செய்வது உண்டு. அநேக நேரம் அப்படிதான் செய்கிறோம். ஆனாலும் கூட ஆத்துமா ஆதாயம், ஆத்துமா அறுவடையை பார்க்கும் பொழுது சந்தோஷம் உள்ளத்திலே பொங்குகின்றது. கர்த்தர் அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம் என்று உண்டு. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம். தாவீது வனாந்தரத்துல சுற்றி கொண்டே அழுது கொண்டே சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. ஆண்டவர் அப்படியே அவன் வாழ்க்கை முழுவதும் விட்டுவிடல, ஆனால் அரசால ஒரு காலம் வைத்திருந்தார். பிரியமானவர்களே, பயந்து ஒளிந்து வாழ்கின்ற காலம் ஒன்று இருந்தது. ஆனால் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆள்வதற்கான காலம் ஒன்று இருந்தது. எனவே பாருங்களேன், ரூத்துக்கு அழுது கொண்டிருக்கிற ஒரு காலம் இருந்தது. நகைப்பின் காலங்களையும் கர்த்தர் கட்டளையிட்டார் என்று பார்க்கின்றோம். அப்படியே வேதத்துல ஒவ்வொரு பரிசுத்தவான் தேவ பிள்ளையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே உங்களையும் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிற நீங்க நடனம் பண்ணி கர்த்தரை துதிக்க வைப்பார். தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வைப்பார். வாழ்க்கையை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார். சவுல் அரசால ஒரு காலம் இருந்துச்சு, தாவீது அரசால ஒரு காலம் இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் தான். பயப்படாதீங்க. ஒருவேளை உங்கள் மேல அதிகாரம் செலுத்தி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஒரு காலம்தான் இருக்கும். அடுத்து காலங்களை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில நகைப்பை கட்டளையிடுவார். எனவே சந்தோஷமா இருங்கள். இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை நகைக்க பண்ணுவார், சந்தோஷப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி கர்த்தாவே, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஆண்டவரே, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. உடைய பிள்ளைகள் ஆண்டவரை யாரெல்லாம் வேதனையும் பாரத்தையும் ஆண்டவரை சுமந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கடந்து செல்கின்றார்களோ, ஆண்டவரே, இப்படிப்பட்ட அழுகையின் காலங்களை எல்லாம் சீக்கிரத்தில் மாற்றி மகிழ்ச்சியின் நாட்களை தருவீராக. மோசே ஜெபம் பண்ணினது போல ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக நீர் மகிழ்ச்சியை சரி கட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.